உங்கள் ராஜா எலக்ட்ரிஷியன் நாகர்கோயில். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சுவிட்ச் போர்டு எல்லாத்தையுமே கலத்திட்டு நம்ம இப்போ மெட்டல் பாக்ஸ் போட்டு மாடல் சுவிட்ச் போட போகிறோங்க. அதுக்கு நம்ம பழைய மர பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மர பாக்ஸ் எல்லாத்தையும் தட்டி கலத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒயரை என்னென்ன ஒயர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம களத்தை தான் போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்னு வெட்டிலாம் போடக்கூடாது. என்னென்ன ஃபேஸ் எத்தனை கிடக்கு, நூட்டில் எத்தனை கிடக்கு, பாயிண்ட் எத்தனை கிடக்குன்னு எல்லாம் தனித்தனியாக டேப் அடிச்சு போட்டால் தான் ரெண்டாவது அந்த லைன் கொடுக்க முடியும். இப்போ நம்மளை சுவிட்ச் போர்டு மட்டும்தான் மாற்ற சொல்லியிருக்காங்க, ஒயர்களை மாற்ற சொல்லல. அதனால ரெண்டாவது சுவிட்ச் போர்டை சொல்ல ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் மார்க்கிங் ரொம்பவே முக்கியம். நம்ம மார்க்கிங்லாம் பண்ணி பாக்ஸை வச்சு கொடுத்துருந்தோம். அடுத்த நாள் கொத்தனார் ஃபுல்லாகவே சூப்பராக பூசியே தந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டு மாட்டணும். சுவிட்ச் போர்டு மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணி போட்டிருந்தோம். அது எல்லாமே கச்ச கச்சன்னு கடந்தது எல்லாத்தையுமே நீட்டாக டேப் அடிச்சு ஃபேஸ் தனியாக, நியூட்ரல் தனியாக, எர்த்து தனியாக, பாயிண்ட் தனியாக, அதேமாதிரி இன்வெர்டர் தனியாக எல்லாமே தனித்தனியாக எடுத்து போட்டுருந்தோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தா தெரியும். இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டேப் அடிச்சு போட்டு 2 டேப் அடிச்சது இன்வெர்ட்ரு, அதேமாதிரி சிங்கிள் டேப் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபேஸு. இந்த எல்லோ வேறு பார்த்தீங்கன்னா நியூட்ரலு. அதே மாதிரி இந்த செட்டு எல்லாமே கிடக்குது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. இந்த இது எர்த்து பார்த்துங்க. கொஞ்சம் டேப் அடிச்சது கொஞ்சம் நீளமாக அடிச்சிருந்தானே எர்த்து. இந்த மார்க்கிங்கில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேப்பு ரெட் கலர் டேப்பு, க்ரீன் கலருக்கு டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் டேப்பை வாங்கி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி போட்டிருப்பாங்க. நமக்கு நான் வேலை படிக்கும்போது இதே மார்க்கிங்கில் தான் நான் வேலை படிச்சிருந்தேன். அதே மார்க்கிங் இன்னும் வரைக்கும் அதே மார்க்கிங்கில் தான் இன்னும் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம கூட வேலைக்கு வரவங்களும் இதே மார்க்கிங்கில் தான் வேலை செய்யணும். அவங்க ஒரு மார்க்கிங், நம்ம ஒரு மார்க்கிங் அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க ஒரு மார்க்கிங்கில் வேலை பார்க்கும்போது அந்த மார்க்கிங் நமக்கு தெரியாது. நம்ம மார்க் பண்ணது அவங்களுக்கு தெரியலன்னா நாளைக்கு சுவிட்ச் போர்டு மாட்டும் போது அது சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி தான். அதே மாதிரி அவங்க மார்க்கிங்கில் நம்ம சுவிட்ச் போர்டு மாட்ட முடியாது அப்படின்னு கிடையாது. இன்னொன்று என்னன்னா நாளைக்கு நம்ம மெயின்டெனன்ஸுக்கு ஏதாவது வரும்போது இங்கே போர்டில் ஒரு மார்க்கிங்கில் இருக்கும், அங்கே ஒரு போர்டில் ஒரு மார்க்கிங் இருக்கும். அது சிரமம் தானே அது. அதனால தான் அதே மார்க்கிங்கில் போயிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலைக்கு. அதே மாதிரி இந்த போர்டில் பாருங்க, கருப்பு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த 3 ஒயர் கிடக்கல அது பாயிண்ட். அது மாதிரி 2 டேப் அடிச்சு வச்சுட்டு போட்டிருக்கிறது 2வே. அதே மாதிரி ஒயரில் ரெட் கலர் ஒயரில் 2 டேப் அடிச்சு போட்டிருக்குது அது இன்வெர்ட்ரு. சிங்கிள் டேப் அடிச்சு போட்டிருக்கிறது ஃபேஸு. அந்த மாதிரி கருப்பு கலரில் நீளமாட்டு டேப் அடிச்சு போட்டிருக்கிறது எர்த்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கோடு போடும்போது. யாருனாலும் இந்த கோடை சொல்லிட்டீங்கன்னா யாருனாலும் இந்த போர்டை போட்டுடலாம். அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நம்ம இந்த கோடை இன்னும் வரைக்கும் மாற்றாமல் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு போடும்போது இந்த மாதிரி டேப் அடிச்சோ இல்லை கேபிள் டைப் போட்டு அடிச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒயரில் பார்த்தீங்கன்னா டேப் அடிக்காமல் நீங்கள் சுவிட்ச் போர்டு போடும்போது நசன் இருக்கும். எல்லா ஒயரும் அங்கேயும் மாட்டு கிடக்கும். இதே டேப் அடிச்சு போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். யார் திறந்து பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்கு. அதேமாதிரி ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை கட்டி ஒரு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒயரிங்கு. இப்போ வேலை பார்க்குறவங்க கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின்ஸ் பாருங்க, எல்லாமே டிபிக்கு தனியாட்டு, அதாவது டிபியில் இருந்து எல்லா சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனியாட்டு பைப்பு போட்டிருக்காங்க. இப்போ ஒயரிங் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஃபேன் பாக்ஸில் ஏற்றி ஃபேன் பாக்ஸில் இருந்து மெயின்ஸே ஃபேன் பாக்ஸுக்கு தான் கீழே இறங்குற அளவுக்கு போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூட்ரல் எங்கேயா ஒரு இடத்துல ஜாயிண்ட் அடிச்சாகணும். அதே மாதிரி இன்வெர்டரை ஜாயிண்ட் அடிச்சாகணும், எர்த்தை ஜாயிண்ட் அடிச்சாகணும். ஃபேஸை மட்டும்தான் நீங்கள் டிபி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒயரையும் நீங்கள் ஒரே பாக்ஸில் ஏற்றி கொண்டு வரும்போது அது ரொம்ப வேலை ஒரு முறையான வேலையே கிடையாது. அது நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி டிபியில் இருந்து ஒரு பெட்ரூம்னா பெட்ரூமுக்கு ஒரு மெயின்ஸ் சர்க்யூட் தனியாக போடுங்க. அதே மாதிரி ஏசிக்கு தனி பைப்பு போடுங்க. அதே மாதிரி ஹீட்டருக்கு தனி பைப் போடுங்க. அப்படி 3த்துக்கும் மெயின்ஸ் தனித்தனியாட்டு 3 பைப், அதாவது ஒரு பெட்ரூம்னாலே 3 மெயின்ஸ் தனியாக வரணும். வந்தால் தான் டிபிக்கு எல்லா ஒயருமே டிபிக்கு டேரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஒயர் எங்கேயா அந்த ரூம்லேயே ஜாயிண்ட் ஆயிரும். அதே மாதிரி தென்காசியில் ஒரு வீட்டுக்கு நம்ம வேலைக்கு போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி தனித்தனியாட்டு பைப்பு போட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிபி 3 வேஸ் டிபி வச்சிருக்காங்க. அந்த டிபிக்கு மேலே நேராக ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பெரிய பாக்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூட்ரல், எர்த்து, இன்வெர்டர் எல்லாத்தையும் மொத்தமாக ஜாயிண்ட் அடித்து கீழே ஃபேஸை மட்டும் இறக்கிட்டாங்க. இது ஒரு வேலையா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே டிபிக்கு இதுக்கு அப்போ டிபி வைக்காமே இருக்கலாம்ல. அப்போ எல்லாமே கீழே வரணும். நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்கணுன்னா ஒரு டேபிளை போட்டு ஏறியும் மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியுமா? அது கஷ்டம். எல்லாமே டிபிக்கு நியூட்ரல் பாரில் கொடுக்கணும். நியூட்ரல் பார் எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாத்துக்கும் தனித்தனியாக நியூட்ரல் பார் கொடுத்து நீ ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்து அந்த நியூட்ரல் கலத்தி விட்டனா ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரு ஜென்ஷனை போட்டு ஜாயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பைப்பு போட்டதுக்கு அர்த்தமே இல்லை. அது அதே மாதிரி நாங்கள் எப்படி பைப்பு போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதுசாக வீடு கட்டிங்கன்னா ரொம்பவே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா
அதாவது வந்து கஸ்டமருக்கு இந்த இதில் சின்ன சின்ன வேலைகள் தெரியாது. அவங்க அப்போ நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த வீட்டில் வந்து ஒயர் போட்டிருக்காங்க. அந்த ஒயர் வந்து ஒரு இடத்துலையும் டேமேஜ் கிடையாது, ஒரு இடத்துல மெல்ட் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒயர் நல்ல ஒயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி என்ன ஒயர் போடணும் அது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. வீட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாதிரி என்ன ஒயர் போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒயரை வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து இன்னொரு பாக்ஸுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, ஜாயிண்ட் அடிக்கல. அதுதான் அவங்க வேலை. அதை கொண்டு வந்து ஜென்சன் போட்டு அதில் ஜாயிண்ட் அடிச்சு அது வேலை கிடையாது. இவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, டேரெக்டாக வருதா அப்படியே நேரம் மெயின்ஸுக்கு போயிடணும். புரியுதுல்ல? அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த ஒயருமே வந்து ஹீட் ஆகாது. ஜாயிண்ட் அடிக்கும்போது ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, லூஸ் கனெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் வரக்கூடாதுன்னா டேரெக்டாக கொண்டு போயிடணும், டிபிக்கு டேரெக்டாக கொண்டு போயிடணும். டிபியில் வந்து எதுனாலும் நம்ம டிபியில் பார்த்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒயர் கூட டேமேஜ் எதுவுமே இல்லை, ஹீட் இல்லை. ஹீட் ஆகி அந்த மெல்ட் ஆகுன அந்த தன்மை போயிருக்கும். சில இடத்துல லோடு அதிகமாகி அந்த ஒயரே உண்மையாக ரெஸ்ட் பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. என்னன்னா இவங்க எல்லாமே யூஸ் பண்ணி 2.5, ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் தான் 1.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து 2.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 2.5 லோடு இந்த வீட்டில் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி லோடுமே இல்லை, அதனால ஹீட் ஆகலை. அதே மாதிரி எந்தெந்த சர்க்கியூட்டுக்கு வந்து எத்தனை ஸ்கோரம் வந்து ஒயர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணுங்க. செக் பண்ணல தப்பு இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு வாங்க. நீங்களும் காசு கொடுத்து தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மொத்த கான்ட்ராக்ட், நாங்கள் பண்ணுறது மொத்த கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து விலைக்கு சொல்கிறோம், அதை சார் இப்படி பண்ணாதான் வந்து வேலைகள் நீட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஹீட் ஆகாத பிரச்சனை இல்லை, நாளைக்கு எப்போனாலும் மெயின்டெனன்ஸ் பார்க்க ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்லி நம்ம விலைக்கு புரிய வைக்கிறோம். அவங்க வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்யக்கூடாது. அதிக ரூபா ஆகும்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம உள்ள நமக்கு தான் தெரியும் அதில் வந்து என்னென்ன ஃபால்ட் வரும், நமக்கு தான் தெரியும். இந்த ஒயரை கம்மி பண்ணி போட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணாதான் இதுக்கு செட் ஆகும், ஏசிக்கு வந்து ஒரு 4 ஸ்கோரம் போடலாம், 2.5 போடலாம், நம்ம தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க வாங்கி தான் 1.5 வாங்கி தந்தால் 1.5 போட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். லோடு எடுக்காது இல்லை, அதுலேயும் ஓட தான் செய்யும். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும், கூட ஒரு லோடு அதில் அடிஷ்னலாக ஏறும்போது மொத்தம் மெல்ட் ஆயிரும், ஒயர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகும். அப்படியும் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், 1.5 போட்டு ஏசி ஓடினால மெல்ட் ஆகி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம வந்து யூடியூப்லேயே கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கல தப்பு இல்லைங்க. அதனால் வந்து சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்குமே எல்லாம் தெரியும், நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நானும் படிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கும் தெரியட்டுங்கிறது தான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அது நான் வந்து அடுத்த வீடியோவில் போட முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க.